அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் சிவசங்கரி லைஃப் சென்டரிலிருந்து நான் ஒரு மனநல ஆலோசகர், ரெஜிஸ்டர்ட் பேச்சுலர் பிராக்டிஸ்னர் மற்றும் ஆர்ஆர்எடர். உங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக நான் ஷேர் பண்ண போகிற விஷயங்கள், நம்ம லைஃப்பில் எப்பயுமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும். அதே மாதிரி என்னுடைய எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அதை என்னை பெருசாக வந்து பாதிக்கக்கூடாது. ஏன்னா சில பேருக்கு சந்தோஷத்தையும் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியறதில்ல. அது அதிகமாக ஒரு கவலை வரும்போது அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியல. ஸோ 2 வரும்போதுமே வந்து கொஞ்சம் ஓவர்வெல்மிங்காக ஃபீல் பண்ணுற ஆட்களும் இருக்காங்க. ஸோ அப்படி நம்ம எதிர்கொள்ளக்கூடிய இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கும் சரி, நம்ம எப்போவுமே லைஃப்பில் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருக்கணும் அப்படின்னா, ஒரு 5 விஷயத்தை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மாஸ்டர் பண்ணணும். ஸோ மாஸ்டர் பண்ணுறது அப்படின்னு நம்ம இந்த இடத்துல எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, அந்த ஒரு விஷயத்தை நம்ம ஒரு கண்ட்ரோலில் வச்சுக்கிறது. எதுக்குமே ஒரு அளவு இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு 5 விதமான குணங்கள், இந்த 5 விதமான குணங்கள் நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்கு உள்ளதாக இருக்கணும். எங்கே தேவை இருக்கோ அங்கே அது பயன்படணும், எங்கே தேவையில்லையோ அது கொஞ்சம் கூட வெளியே வரக்கூடாது. அப்படிங்கிறது தான் நம்ம வந்து மாஸ்டர் பண்ணுறது அப்படின்னு சொல்லலாம். அதாவது தேர்ச்சி பெற்றவராக ஆகிறது, அந்த விஷயத்தை கையாளுறதுல ரொம்ப தேர்ச்சியானவராக ஆகிறது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த விதத்தில் ஃபஸ்ட்டு ஒன் என்ன அப்படின்னா ஈகோ. ஸோ நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஈகோ, அது எந்த அளவுக்கு எங்கே பயன்படணும், நம்ம எல்லா இடத்துலையுமே வந்து நம்மளோட டால் ஈகோ அப்படிங்கிற ஒரு விஷயம் எட்டி பார்த்துச்சு அப்படின்னா, அங்கே நமக்கு நடக்கக்கூடிய லாஸ் அப்படிங்கிறது எதுவாக இருக்கும் அப்படின்னா, நம்ம வந்து யாருக்கிட்ட இருந்தும் எந்த ஒரு விஷயத்தையும் கற்றுக்க மாட்டோம். ஸோ பெரும்பாலுமே வந்து ரொம்ப டால் ஈகோவாக நம்ம இருந்தாலும் சரி, இல்லை வந்து என்னோடைய அகம்தான் ரொம்ப பெருசு. ஸோ அந்த ஈகோவுக்கு இன்னொரு வார்த்தை வந்து அகங்காரம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அகங்காரம் அப்படிங்கிறது வந்து அது எப்படி என்ன மாதிரி வெளிப்படும் அப்படின்னா, சில இடங்களில் வந்து நம்ம வந்து ஈகோவாக தான் பிஹேவ் பண்ணுறோம் அப்படிங்கிறதே கூட நமக்கு தெரியாது. சில இடத்துல வந்து நம்ம இப்போ ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ளேயே வந்து ஏதாவது ஒரு விஷயம் ஆஃபர் பண்ணுறாங்க. அது ஈவன் வந்து ஒரு சாப்பிட்ற ஒரு விஷயமா கூட இருக்கும். ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா, எனக்கு அது வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, அவர் வந்து அவங்க ஆஃபர் பண்ணுற எதையுமே அக்செப்ட் பண்ணலை. அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும் பொழுது அவரை பொறுத்த வரைக்கும் நான் யாருக்கிட்டையும் போய் எதுவும் கேட்க மாட்டேன் அப்படிங்கிறது. ஸோ கேட்குறதுக்கும் ஒருத்தர் நமக்கு அன்பு வந்து கொடுக்கறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நான் கேட்க மாட்டேங்கிற ஸ்டாண்ட்ஸை எடுத்துகிட்டு போயிட்டு ஒருத்தர் அன்பாக ஒருத்தருக்கு ஒரு விஷயத்தை கொடுக்கும்போது அவரை காயப்படுத்தாமல் நம்ம வந்து மன்னிக்கணும், நான் இப்போ தான் நான் சாப்பிட்டு வந்தேன், நான் அப்புறமா சாப்பிட்லாமா சொல்கிறது வந்து வேறு. இல்லை நான் வந்து ஒரு தடவை சாப்பிட்டுட்டேன், என் வயிறு ஃபுல்லாகிடுச்சு, இனிமேல் நான் எது கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது வந்து இவரை வந்து ரொம்ப நல்ல விதமாக ப்ரொஜெக்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் இந்த இடத்துல அவரோட ஈகோ தான் வெளிப்படுது. ஸோ இந்த இடத்துல அவர் எதை லேர்ன் பண்ண முடியாது அப்படின்னா, ஒருத்தரை வந்து எப்படி ஹர்ட் பண்ணாமல் பேசணுங்கக்கூடிய விஷயங்களை அவரால் லேர்ன் பண்ண முடியாது. இது ஜஸ்ட் அன் எக்ஸாம்பிள் தான். இதே மாதிரி நம்ம நிறைய இடங்களில் நம்ம ஈகோவுக்கு தீனி போட்டுட்ருப்போம் நமக்கு தெரியாமையே. ஸோ அந்த ஈகோவை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம மாஸ்டர் பண்ண கற்றுக்கிட்டோம் அப்படின்னா, நம்மளால் வந்து எந்த ஒரு இடத்துலையும் சின்ன சின்ன விஷயங்கள் கூட மிஸ் பண்ணாமல் நம்ம கற்றுக்க ஆரம்பிச்சிருவோம். இந்த இடத்துல இது பண்ணோம்னா ஒர்க் அவுட் ஆகாது, இந்த இடத்துல நம்ம இப்படி நடந்துக்கிட்டால் மட்டும்தான் இந்த இடத்துல நம்ம வந்து ஈஸியாக ஃப்ளெக்சிபிளாக போக முடியும், வர முடியும் அப்படிங்கிற எல்லா ஒரு விஷயமும் கற்றுக்கிறதுல தான் இருக்குது. நம்ம ஒரு நாள் நம்ம எல்லாருக்கூடையும் பழகுறோம் அப்படின்னா அத்தனை பேரும் ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு ஏதோ ஒரு விஷயத்தை வந்து டீச் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. அதை என்னால் கற்றுக்க முடியாமல் போகும்போது தான் அந்த ஒரு உறவுகளுக்குள்ளேயோ இல்லை அந்த ஒரு இடத்துலையோ இல்லை அந்த ஒரு சூழல்லையோ நான் டிஸ்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ண ஆரம்பிப்பேன். ஸோ அந்த மாதிரி நான் கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க சைட்லேருந்து வரக்கூடிய அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என் கண்ணுக்கு தெரியாது. எப்படின்னா, நான் ஒரு டால் ஈகோ அப்படிங்கிற ஒரு மாஸ்க் அணிஞ்சிட்டு நிற்கும் பொழுது. ஸோ அதனால் அதை மாஸ்டர் பண்ண கற்றுக்கணும். 2வது விஷயம் என்வி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பொறாமைப்படுறது அப்படின்ட்டு. பொறாமை அப்படிங்கிறது வந்து பொதுவாகவே வந்து யாரெல்லாம் வந்து ஒரு விஷயத்து மேலே பொறாமைப்பட ஆரம்பிக்கிறாங்களோ அவங்களால என்ன பண்ண முடியாது அப்படின்னா, செல்ஃபாக கவனிக்க முடியாது. என்னோட சுயம் என்ன அப்படிங்கிறது என் கண்ணுக்கே சுத்தமாக தெரியாது. காரணம் என்னென்னா, நான் அடுத்தவங்கள வச்சே கம்பேர் பண்ணிகிட்டே இருக்கேன். எனக்கு இது கிடைக்கல, பட் அவங்களுக்கு அது கிடச்சிருச்சு, எனக்கு ஏன் இது கிடைக்காம போச்சுன்னு ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் இருக்குல்ல, அது அங்கே நடக்காது.
ஸோ அப்போது நம்ம வந்து பொறாமை கொள்வது அப்படிங்கிறதே நான் இன்னொருத்தரை கவனிக்க தொடங்கிட்டேன் அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். நான் எப்போ இன்னொருத்தரை கவனிக்கிறேனோ அப்போ என்னால் என்ன கவனிக்கவே முடியாது. ஸோ அதுதான் இங்கே வந்து தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம பொறாமப்படுறதுங்கிறது ஒருத்தரை கவனிக்க ஆரம்பிச்சிட்டோம் ரொம்ப டீப்பாக. எனக்கு வந்து ஒரு விஷயம் கிடைக்கல அப்படிங்கிறது வந்து ஏன் எனக்கு அது கிடைக்கல, ஏன் எனக்கு அது நடக்கலைன்னு செல்ஃபாக ரியலைசேஷன் நடக்கிறதுக்கு பதிலாக அவங்களுக்கு இது கிடைச்சிருச்சே அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க ஆரம்பிச்சதுனால நமக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள், நமக்கு பெற வேண்டிய வெற்றிகள் எதுவுமே வந்து நம்ம சாதிக்க முடியாது. காரணம் என்ன அப்படின்னா பொறாமை அப்படிங்கிறது இன்னொருத்தரை வந்து டீப்பாக கவனிக்கிறது அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். ஸோ அந்த ஒரு விஷயத்த நம்ம மாஸ்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட செல்ஃப் ரியலைசேஷன், நான் யார், எனக்கு எது வேணும் அப்படிங்கிற ஒரு ரியலைசேஷன் நமக்குள்ளே தானாக நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம ரெண்டாவதாக மாஸ்டர் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பொறாமை அப்படிங்கக்கூடிய விஷயத்தை தான். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா கோபம். சில பேருக்கு வந்து எதுக்கு எடுத்தாலும் இந்த மூக்கு மேலே கோபம் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஷார்ட் டெம்பராக இருக்கிறது, சட்டுன்னு கோவப்படுறதுன்னு சொல்லிட்டு இந்த கோபத்தை வந்து நிறைய பேர் நம்மளோட செஷனில் கேட்பாங்க. எனக்கு ரொம்ப கோபம் வரும், அந்த கோபமே வராமல் இருக்கிறதுக்கு ஏதாவது இருக்கான்னு. கோபப்படுற எல்லாருக்குமே வந்து ஒரு சர்டைன் பீரியடில் வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா அந்த கோபம் வந்து அவங்கள வந்து ஆட்டி வைக்கிற மாதிரி ஆகிடும். இவங்க கோபத்துக்கு கீழே அடிமையாகிற மாதிரி ஆகிடும். அவங்களுக்கே அவங்களோட கோபம் வந்து பிடிக்காது. அந்த கோபம்ங்கிற ஒரு விஷயத்தால் அவங்களுக்கு சுற்றி நடக்கக்கூடிய இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதை அவங்க ரியலைஸ் பண்ணிவிடுவாங்க. என்னோடய கோபத்தால் தான் நான் இதை இழக்கிறேன், என்னோடய கோபத்தால் தான் என் நிம்மதி போகுது, ஆனால் அந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியலையே அப்படிங்கிற ஒரு ஸ்டேட் வரும். ஸோ அந்த கோபம் வர்ற ஒருத்தருக்கு சொல்லுவாங்கல்ல ஒரு சேயிங், ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த உண்மையாகவே கோவப்படும் போது என்ன ஆகும்னா நம்மளோட அறிவு சுத்தமாக அங்கே வேலை செய்யவே செய்யாது, நமக்கு ஒரு கிளாரிட்டியே இருக்காது. அதனால எப்பயுமே அந்த கோபத்தை வந்து நம்ம மாஸ்டர் பண்ண கற்றுக்கணும். நான் ஒரு சின்ன டெக்னிக் உங்களுக்கு சொல்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவே வந்து கொஞ்சம் ப்ரொலாங்டாக செய்ய என்ன ஆகிடும் அப்படின்னா அந்த கோபம்ங்கிற ஒரு விஷயத்தை ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம். கோபப்படும் பொழுது நம்ம கொஞ்சம் என்ன பண்ணலாம் அப்படின்னா இம்மீடியட்டாக நம்ம அந்த இடத்துல ஏன்னா கோபப்படுறவங்க எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு தன்னை வெளிப்படுத்துறது எப்படி இருக்கும் அப்படின்னா இம்மீடியட்டாக ஒரு கவுண்டர் கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ரேப்பிடாக நடக்கும் உங்களுக்குள்ள. ஸோ அப்போ அந்த கோபம் வந்து ட்ரிகர் ஆகுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே உங்களுக்குள்ள முயற்சி பண்ணி பாருங்கள், இது நிறைய ஒர்க் அவுட் ஆகும். கோபம் வரப்போகுது, ஒருத்தர் கோபத்தை தூண்டுற மாதிரியான விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அந்த டைமில் வந்து தண்ணி குடிக்கலாம். இல்லை அப்படின்னா அந்த இடத்துல இருந்து நம்ம மூவ் ஆன் ஆகலாம், அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் கடந்து போகலாம். இல்லை அப்படின்னா உடனே அவங்கேருந்து ஒரு வார்த்தை வந்தோடனே பதிலுக்கு இங்கேருந்து 2 வார்த்தை போகிறது நம்மளோட இயல்பாக இருக்கும் பட்சத்தில் கொஞ்சம் அவங்க சொல்கிறத கேட்டுட்டு அதுக்கப்புறம் மொத்தமாக சொல்லலான்னு சொல்லி நீங்களே வந்து உங்களை வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கலாம். உள்ள கண்டிப்பாக நம்ம வந்து கோவத்தை வெளியே காட்ட தான் போகிறோம், ஆனால் உடனே பண்ணுறதை விட அவங்கள கொஞ்சம் பேச விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கோவத்தை காட்டலான்னு உங்களை நீங்கள் டியூன் பண்ணும்போது அவங்க பேசுகிற டைமில் அட்லீஸ்ட் ஒரு 10ல் ஏதாவது 1 or 2 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு கன்வின்சிங்காக படலாம். அப்போ நம்மளோட கோபத்தோடைய அந்த தீவிரம் வந்து குறையும். ஸோ இது வந்து ஒன்ஸ் நம்ம அதை பழகிட்டோம், புரிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்து வந்து நிறைய விஷயத்தில் அதை நம்மளால் இயல்பாகவே இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். ஏன்னா கோபப்படுற எல்லாருக்குமே தன்னோட கோபம் பிடிக்காது. ஸோ இது நிறைய பேர் நம்மளோட கிளைண்ட்ஸில் சொன்ன ஒரு விஷயம். கோபம் அடிக்கடி படுறவங்களுக்கு வந்து அது ஒரு கம்ஃபர்ட்லேயே அவங்கள வச்சுக்க முடியாது. அந்த கோபம் வந்ததுக்கப்புறம் அவங்களுக்குள்ளேயுமே வந்து ஏண்டா கோபப்பட்டோம்னு சொல்லி ஒரு கில்ட்டு, ஒரு மனவேதனை எல்லாமே கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால இந்த கோபங்கிறத மாஸ்டர் பண்ணிடணும். இது வந்து நம்மளோட கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்கணும். எங்கே தேவையோ அங்கே மட்டும் அளவாக காமிச்சா போதும், எல்லா இடத்துலையும் நம்ம கோபத்தை காமிக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிறது வந்து நமக்கு புரியணும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது கோபப்படுறதுனால ஆக போகிற விஷயம் ஒன்றுமே கிடையாது. ஃபஸ்ட்டு நமக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வரும், அதில் வந்து 100% கேரண்டீடு. ஸோ இதையும் கொஞ்சம் அப்பப்போ மைண்டில் எடுத்துகிட்டு இந்த கோபத்தை மாஸ்டர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி யுக்திகளை நம்ம பயன்படுத்திட்டோம் அப்படின்னா நம்மளால் எந்த ஒரு சூழ்நிலையும் ரொம்ப கிளாரிட்டியாக ஒரு விஷயத்தை திங்க் பண்ண முடியும். 4வது விஷயம் வந்து இக்னோரன்ஸ். ஸோ நம்ம வந்து ஒரு விஷயத்தை இக்னோர் பண்ணுறோம், கண்டுக்காமல் வந்து அப்படி கடந்து போகிறோம் அப்படிங்கிறதுமே வந்து தவறு தான். நிறைய பேர் வந்து நம்மளுடைய செஷன்லேயும் சொல்லுவாங்க, நான் ரொம்ப முக்கியமாக பேசும்பொழுது தான் அவங்க வந்து அப்போ தான் வந்து பயங்கரமாக வீடெல்லாம் க்ளீன் பண்ணுற மாதிரி வேலைகள்லாம் பார்ப்பாங்க. இல்லை அப்படின்னா அந்த நேரம் தான் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்து எழுதுறது, இல்லைன்னா ஏதாவது ஃபோன் பார்க்குறது, இல்லைன்னா வந்து ரொம்ப சீரியஸாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை செய்கிறது அப்படிங்கிற மாதிரி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதர் மென் விமன் 2 பேர் சைட்லேயுமே இது நடக்கிறது உண்டு. ஸோ அப்போ என்ன அப்படின்னா நம்ம வந்து ஒரு விஷயத்தை புறக்கணிக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு குட் டெசிஷன் மேக்கராக இருக்க முடியவே முடியாது.
ஏன் அப்படின்னா, நம்ம வெளியில உள்ள சூழலையே நம்ம புறக்கணிக்கும்போது, உள் சூழலையும் நம்ம கண்டிப்பா ஒரு புறக்கணிக்கிற நபரா தான் இருப்போம். அதனாலேயே நம்மளால என்ன பண்ண முடியாது அப்படின்னா, ஏதாவது ஒரு முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது எல்லாமே வந்து ஒரு தடுமாற்றம் வரும். காரணம் என்னன்னா, நம்ம வெளி சூழல்லையும் எதையும் பொறுமையா கேட்டு பழகல. அதை இக்னோர் பண்ணி கடந்து போக தான் பார்த்துருக்கோம். அதே மாதிரி தான் நமக்குள்ள ஒரு முக்கிய முடிவுகள் எடுக்கும் பொழுது, நம்ம மனசு எதை விரும்புது, எதை சொல்லுது, அது எதை அச்சீவ் பண்ண நினைக்குதுங்கிற அந்த ஃபோக்கஸ் சுத்தமா இல்லாம போயிடும். அப்போ யாரெல்லாம் வந்து ஒரு விஷயத்த இக்னோர் பண்றோம், ரொம்ப வந்து ஈஸியா அத இக்னோர் பண்ணிட்டு போயிடுறோம் அப்படிங்கிற ஒரு ஆட்டிட்யூட் நமக்கு இருக்குதுன்னா, நம்மளால கண்டிப்பா ஒரு குட் டெசிஷன் மேக்கரா இருக்கவே முடியாது. ஸோ அப்போ அந்த இக்னோரன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கண்டிப்பா நம்ம மாஸ்டர் பண்ணியே ஆகணும். எப்படி பண்ணலாம் அப்படின்னா, பெரும்பாலும் இந்த இக்னோரன்ஸ் எந்த இடத்துல வரும்னா, ஒருத்தர் பேசுறது எனக்கு பிடிக்கல, இல்ல நடக்கிற விஷயங்கள் எனக்கு பிடிக்கல, இல்லைன்னா இந்த சூழலே எனக்கு பிடிக்கலங்கிற இடத்துல தான் இக்னோரன்ஸ் அப்படிங்கிறது வரும். அப்போ நம்ம என்ன மாரியான பயிற்சிகள் உள்ளூர பண்ணலாம் அப்படின்னா, அந்த சூழல்ல நம்ம வந்து ஃபிசிக்கலா பிரசன்ட் ஆயே ஆகணும். பட் மென்டலி அவங்க செய்ற விஷயங்கள் எல்லாமே என்ன வந்து காயப்படுத்துது அப்படின்னா, இது 2 இடத்துல இருக்கும். உண்மையாவே எதிராளி சொல்றது கரெக்ட்டாவே இருந்தாலும், நம்ம மேல தப்பு இருக்கும் பட்சத்துலயும் நமக்கு அது பிடிக்கல அப்படின்னா நம்ம இக்னோர் பண்ணுவோம். இன்னொரு சில நேரத்துல வந்து நம்மள புரிஞ்சுக்காமயே அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்க மேல மேல வந்து ஒரு அப்யூஸ் பண்ற மாதிரியோ, இல்ல நம்மள வந்து ஒரு அக்யூஸ் பண்ற மாதிரியோ விஷயங்கள் பேசுறாங்க அப்படின்னாலுமே நமக்கு அது கஷ்டமா இருக்கும். அப்பயும் நம்ம வந்து இக்னோர் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த 2 இடத்துலயுமே வந்து ஒரு ஒரு விஷயத்த நம்ம கேட்டு கன்சிடர் பண்ற மாதிரி இருக்கு. ஒரு விஷயத்த நம்ம புறக்கணிக்கிற மாதிரி இருக்கு. அப்போ புறக்கணிக்க வேண்டிய விஷயத்த நீங்க தாராளமா புறக்கணிக்கலாம். எப்படின்னா ஃபிசிக்கலா உட்காந்துக்கிறதும், நம்மளோட ஒரு மூச்சுக்கும் இன்னொரு மூச்சுக்கும் இடையில ஒரு சின்ன நானோ செகண்ட்ஸ் இருக்கு. இது வந்து கைண்ட் ஆஃப் மெடிடேஷனாவும் பின்னாடி உங்களுக்கு மாறும். ஒரு மூச்சு முடிச்சு, இன்னொரு மூச்சு இழுக்கும்போது ஒரு நானோ செகண்ட் கேப் இருக்கு. அந்த கேப்ப வந்து உங்களால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுதான்னு சொல்லி, உள்முகமா நீங்க டிராவல் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, வெளியில இருந்து பார்க்குறவங்களுக்கு நீங்க நல்லா லிசன் பண்ற மாரி அவங்களுக்கு தெரியும். அவங்களோட மொத்தத்துல ஏன்னா நம்மள வந்து இந்த இக்னோரன்ஸ் பார்ட்ல என்ன பெரும்பாலும் நடக்கும் அப்படின்னா, ஒருத்தர் பேசுறத நம்ம முழுமையா கேட்டே ஆகணும். அக்ரி பண்றோங்கிறது செகண்டரி. பட் அத அட்லீஸ்ட் லிசன் பண்றோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்களுக்கு நம்ம குடுக்கணுங்கிறதுக்காக தான், இக்னோரன்ஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள நம்மட்ட வந்து பேசுறதுக்கான அடிப்படை காரணம். அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, கேட்குற மாதிரியே அவங்களுக்கு ஒரு விஷயத்த காமிச்சிட்டோம் அப்படின்னாலே நம்மளும் ஹர்ட் ஆக மாட்டோம். சொல்ல வந்தவங்களுக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ இத வந்து அவங்க எப்பயுமே கன்டின்யூ பண்ணுவாங்க அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம். ஒரு தடவ நீங்க கேட்டுட்டீங்க அப்படின்னா, அந்த பக்கம் வர ரிசல்ட் எப்படி இருக்கும்னா, நம்ம சொன்னோம் கேட்டுட்டாங்க அப்படிங்கிறது தான். பெரும்பாலும் இந்த இக்னோரன்ட் ஆகுற விஷயத்துல, சொன்ன விஷயத்த தான் அவங்க திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருப்பாங்க. எப்படியாவது ஒரு தடவையாவது கேட்டுற மாட்டாங்களான்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு தடவ நீங்க வந்து கொஞ்சம் அத நம்ம லிசன் பண்றோம், மைண்ட்ஃபுல்லா அவங்க லிசன் பண்றோங்கிறத அவங்களுக்கு ஒரு தடவ கன்வே பண்ணிட்டாலே, திருப்பி திருப்பி அது ரிப்பீட் ஆகாம இருக்கும். நீங்களும் ஹர்ட் ஆக மாட்டீங்க. இந்த இக்னோரன்ஸ்ங்கிற பார்ட்ட நீங்க ஈஸியா மாஸ்டர் பண்ணிடலாம். அப்படி பண்றது மூலமா ஒரு குட் டெசிஷன் மேக்கராகவும் நம்ம இருக்க முடியும். லாஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா ஃபியர். எல்லா ப்ராப்ளத்துக்கும் அடிப்படையான, எல்லா மன ரீதியான பிரச்சனைக்கும் அடிப்படையா இருக்கிற ஒரு காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா பயம். ஸோ இந்த ஃபியர் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க வந்து எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சாலும் அவங்க கண்ணுக்கு அது தெரியவும் தெரியாது. கையிலேயே ஆப்பர்ச்சுனிட்டியை தூக்கி கொடுத்தாலும் அதை பயன்படுத்தவும் மாட்டாங்க. ஸோ இதுதான் ஒருத்தருக்கு பயம் இருந்தது அப்படின்னா வாய்ப்புகள் பறிக்கப்படும், இல்லைன்னா வாய்ப்புகள் கையை விட்டு போயிடும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ அப்போது இந்த பயத்தை வந்து நான் எப்படி மாஸ்டர் பண்ணுறது அப்படின்னா, ஸோ பயம் வந்து இப்போ நம்மளோட பேஷ் ரெமடியிலேயே பார்த்தீங்கன்னா பயத்துக்கு மட்டுமே 5 விதமான ஃப்ளவர் ரெமடி சொல்லியிருப்பாங்க. ஏன்னா 5 பயமும் வேறு வேறு விதமாக இருக்கும். ஸோ இப்போ பயம் அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் நம்மக்கிட்ட சொல்கிற போது பயத்தையே பதட்டம்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பயத்தவே பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்க சொல்லுவாங்க. ஸோ ஆக மொத்தத்தில எது பயம், எது வந்து பதட்டம், எது வந்து ஒரு கடும் மனவேதனை, மன உளைச்சல். ஸோ இது எல்லாத்துலேயுமே இந்த பயம்ங்கிற ஒரு விஷயம் கண்ணுக்கு தெரியாமையே படர்ந்து இருக்கும். அதனால இந்த பயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம மாஸ்டர் பண்ணிட்டாலே, பல மன உளைச்சலுக்கு ஆளாகாம நம்ம தப்பிச்சிடலாம். ஸோ அந்த விதத்தில பயத்தை மாஸ்டர் பண்ணுறதுக்கு எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் வே வந்து ஜேர்னலிங் மட்டும்தான். ஸோ இப்போ நீங்கள் ஜேர்னல் எழுதுறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களுடைய இமோஷன்ஸை வந்து நீங்கள் ரெகுலராக ட்ராக் பண்ணுவீங்க. ஸோ ட்ராக் பண்ணும்போது நீங்கள் என்னென்ன மாதிரி எமோஷன்ஸை ஒரு டேயில் ரிலீஸ் பண்ணுறீங்கங்கிறத வந்து நீங்கள் செக் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஸோ இது கொஞ்சம் தொடர்ந்து பண்ண என்ன ஆகும் அப்படின்னா, எல்லா நெகட்டிவ் இமோஷன்ஸ்குள்ளேயும் ஒரு நாட் இருக்குது. அந்த நாட் வேறு யாரும் கிடையாது, ஃபியர் தான். அது எது சார்ந்த ஃபியராக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும்.
தெரிஞ்சிருச்சு அப்படின்னாலே அதை மாஸ்டர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கும் நிறைய ஃபியர்லாம் இருந்திருக்கு. ரொம்ப நான் சொல்கிறது வந்து ஒரு 15 இயர்ஸ் பிஃபோர் வரைக்கும். ஸோ நிறைய ஃபியர்ஸ் எல்லாம் எனக்கும் இருந்திருக்கு. அப்போ எனக்கு ஹெல்ப் பண்ணது எல்லாமே இந்த ஜேர்னலிங் மட்டும்தான். ஸோ ஜேர்னல் எழுத எழுத நமக்கு நம்மளை பற்றின நிறைய விஷயங்கள் தெரிய வரும். குறிப்பாக நம்மளோட பயம் தெரிய வரும். அந்த பயம் எது சார்ந்ததாக இருக்குங்கிறதும் தெரிய வரும். அதை ஈஸியாக நம்மளால் அந்த முடிச்சு அழுத்த முடியும். ஸோ இது எனக்கு கிடைச்ச சக்ஸஸை தான் அவங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த 5 விஷயங்கள், அதாவது நம்ம என்வி, ஈகோ, ஆங்கர், இக்னோரன்ஸ், ஃபியர், இந்த 5 விஷயத்தை நம்ம மாஸ்டர் பண்ண கற்றுக்கிட்டா, அதாவது இந்த 5 விஷயம் நம்மளோட கண்ட்ரோலுக்குள்ளே வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம எப்பயுமே லைஃப்பில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருக்கலாம். ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டிங் வீடியோவாக இருந்திருக்கும், இல்லை அப்படின்னா ஒரு குட்டி குட்டி டிப்ஸ் கொடுக்குற ஒரு வீடியோவாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இது போன்று நான் வேறு என்னென்ன டாபிக் பேசணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்படுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் மீண்டும் நம்ம சந்திப்போம். உங்களோட தனிப்பட்ட ஆலோசனை, கிளாஸ் சார்ந்த என்கொயரிஸ்க்கு ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம்.